ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் மற்றும் அனைத்து விதமான சார்ஜஸையும் ரிவர்சல் எப்படி வாங்குறது அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆமா, எந்த விதமான சார்ஜ் உங்க கிரெடிட் கார்டுல சார்ஜ் பண்ணிருக்காங்கனாலும் அந்த சார்ஜஸ நம்ம ரிவர்சல் கேட்கலாம். அந்த சார்ஜ அவங்க ரிவர்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நம்பகத்தன்மையான கஸ்டமரா ஒரு வங்கிக்கு ரொம்ப காலமா இருக்கும் அப்படின்னும் போது ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஏதோ ஒரு சார்ஜ் நம்ம கிரெடிட் கார்டுல வந்திருக்கு அப்படின்ற போது நமக்கு அந்த சார்ஜஸ வங்கிகள் திருப்பி கொடுத்தாக வேண்டும். நம்ம அந்த பணத்தை எந்த ஆண்டு கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இவ்வளவு நாள் இந்த விவரமே தெரியாது, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் எனக்கு பண்ணிருக்காங்க, அந்த சார்ஜ் ரிவர்சல் கேட்டு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்க முடியும். நீங்க ஒரு நல்ல கஸ்டமரா அந்த கிரெடிட் கார்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சார்ஜஸ் எப்படி ரிவர்சல் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 வருடமா நான் ஒரு கார்டு யூஸ் பண்றேன், இல்ல ஒரு 5 வருடமா ஒரு கார்டு யூஸ் பண்றேன். அந்த கார்டுக்கு நான் ஒரு நாளும் பேமெண்ட் தவறுனதே இல்லை. எப்பெல்லாம் பேமெண்ட் பே பண்ணுமோ கரெக்டா கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இந்த வருஷம் ஒரு மாசம் பே பண்ண முடியல கிரெடிட் கார்டு பில்ல, அதனால எனக்கு லேட் பேமெண்ட் ஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணிருக்காங்க. இந்த சார்ஜ் என்னால ரிவர்சல் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க முடியும். இந்த பணத்தை முதல்ல கரெக்டா கட்டிடுங்க. திருப்பியும் எந்த பணத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் வந்திருக்கோ அந்த பணத்தை கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த போன் பேங்கிங் ஆபீசருக்கு போன் பண்ணுங்க. அந்த பேங்க்குக்கு போன் பண்ணி சொல்லுங்க, இதனால் வரைக்கும் நான் ஒரு நாள் கூட பேமெண்ட் மிஸ் பண்ணது இல்லை, இந்த காரணத்தினால் என்னால் இந்த மாசம் கரெக்டான நேரத்தில் பணத்தை செலுத்த முடியல, அதன் காரணமாக எனக்கு லேட் பேமெண்ட் சார்ஜும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜும் பண்ணிருக்கீங்க, இதை நீங்க ரிவர்சல் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களால ரிவர்சல் எடுக்க முடியும் அப்படின்னா அவங்களே ரிவர்சல் எடுத்துருவாங்க. அவங்க ரிவர்சல் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட சூப்பர்வைசர்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க. சூப்பர்வைசர்கிட்ட நீங்க போன்ல பேசணும்னு சொன்னோம்னா அவங்க கிட்ட கனெக்ட் பண்ண மாட்டாங்க. உடனே நீங்க ஏன் சார் பேசுங்க, இதுதான் அவங்களும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களும் சொல்லுவாங்கன்னா பரவாயில்ல, நான் பேசுறேன்னு சொல்லுங்க. அப்போ அடுத்த லெவலுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க காலை. அவங்க கிட்டயும் இதே விளக்கத்தை கொடுங்க. சார் இந்த மாதிரி காரணம், என்னால் இந்த மாசம் மட்டும் பே பண்ண முடியல, கரெக்டான காரணத்தால நீங்க அந்த சார்ஜஸ் ரிவர்சல் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களால ரிவர்சல் ரெக்வஸ்ட் எடுக்க முடியும். அப்போ அவங்க அதுக்கு ரிவர்சல் ரெக்வஸ்ட் எடுத்து அந்த பேங்க்குக்கு தெரிவிக்கிறாங்க, கஸ்டமர் இந்த காரணத்தினால் இந்த மாதம் பணத்தை செலுத்த லேட் ஆயிடுச்சு, இதனால சார்ஜ் வந்துருக்கு கஸ்டமருக்கு, இந்த சார்ஜ கஸ்டமர் திருப்பி தாங்கன்னு கேக்குறாரு, ஏன்னா இந்த சார்ஜ் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு வங்கிக்கு சொல்றாரு, ஆனா அவர் பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டாரு, இப்ப அந்த பணத்தை திருப்பி கேட்கிறாருன்னும் போது வங்கிகள் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணி இந்த ரிவர்சல் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வங்கியில இதனால் வரைக்கும் எப்படி கிரெடிட் கார்டை பயன்படுத்திருக்கீங்க பார்ப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் தவறாம நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாசம் மட்டும்தான் உங்களோட பேமெண்ட் தவறி இந்த மாதிரி சார்ஜ் வந்துருக்குன்னா கண்டிப்பா வங்கிகள் அதை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அந்த சார்ஜஸ் ரிவர்சல் பண்ணிடுவாங்க. அமௌண்ட் எவ்வளவுன்றத வங்கி பார்க்காது. ஏன்னா ஒரு நல்ல வாடிக்கையாளர் தான் வங்கிக்கு தேவை. ஒரு கடனை வாங்குறீங்க, கடனை திருப்பி கரெக்டா செலுத்துறீங்க அப்படின்னும் போது அந்த வாடிக்கையாளரை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் வங்கி பார்க்கும். அதனால அந்த எந்த சார்ஜஸ் இருந்தாலும் ரிவர்சல் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் லேட் பேமெண்ட் மட்டும் தான் ரிவர்சல் வாங்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. எந்த ஒரு சார்ஜா வேணா இருக்கட்டும், உங்க கிரெடிட் கார்டுல ஆனுவல் ஃபீஸ், ஜாயினிங் ஃபீஸ், இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீ, ரினியூவல் ஃபீ, எந்த சார்ஜா இருந்தாலும் அந்த சார்ஜுக்கு ரிவர்சல் கேட்கக்கூடிய தகுதியும் திறமையும் நமக்கு இருக்கு. நமக்கு தகுதி கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு நல்ல கஸ்டமர் பேங்க் எப்படி பாக்குறாங்கன்னா, நீங்க கரெக்டான நேரத்தில் செலுத்த வேண்டிய நேரத்தில் பணத்தை செலுத்திருக்கீங்களா ஒவ்வொரு வாட்டியும் தான் பார்ப்பாங்க. கடந்த 6 மாசத்துல நீங்க நல்ல பணத்தை கரெக்டான முறையில பரிவர்த்தனை செஞ்சுட்டு இருக்கீங்கனாலே நீங்க ஒரு நல்ல கஸ்டமர் தான் பேங்குக்கு. உங்களை இழக்கிறதுக்கு வங்கி தயாராக இருக்காது. அப்ப நீங்க எனக்கு இந்த சார்ஜஸ் ரிவர்சல் பண்ணணும் போது முதல்ல முடியாதுன்னு வாங்க முதல் நிலை அதிகாரி. அடுத்த லெவல்ல எஸ்கலேஷன் ஆபீசர் பேசலாம். அதுக்கு அடுத்து எஸ்கலேஷன் ஆபீசரும் முடியாதுன்னும் போது டீம் லீடர் லெவல்ல பேசலாம். போன் பேங்கிங்ல அவரும் முடியாதுன்னா மேனேஜர் லெவல்ல பேசினாலும் அந்த சார்ஜஸ் ரிவர்சல் வாங்கலாம். இது உங்களுடைய உரிமை. இதை விட்டு கொடுக்காதீர்கள். எந்த காரணத்தை கொண்டு எனக்கு கிரெடிட் கார்டுல சார்ஜஸ் போடுறான், இதனால்தான் எனக்கு சார்ஜஸ் வந்திருக்கு, ஒரு வாட்டி எனக்கு தெரியவே தெரியல அப்படின்றதுக்காக கிரெடிட் கார்டை வேணாம் முடிவு எடுத்துக்காதீங்க.
கிரெடிட் கார்டுல எந்த சார்ஜ் போட்டுருக்காங்களோ உங்களுக்கு தெரியாம ஏதோ சார்ஜ் வந்திருக்கு, எனக்கு தெரியாது இந்த இப்படி ஒரு சார்ஜ் இருக்குன்னு, எனக்கு இது இருக்கிறதா இருந்தா இந்த கிரெடிட் கார்டு வேணாம்னு சொல்லி பாருங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவாங்க, சார் இதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, இவ்வளவு பெனிஃபிட்ஸ், ஆனா இந்த சார்ஜ் என்னால இப்ப கட்ட முடியாதுன்னு சொல்லும் போது நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்பாங்க. எனக்கு ரிவர்சல் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வாடிக்கையாளர் இந்த பணத்தை கட்ட விருப்பப்படல, ரிவர்சல் வேணும்னு கேட்கிறாருன்ற அடிப்படையில நமக்கு அந்த சார்ஜஸ் ரிவர்சல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு, ரிவர்சல் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது கண்டிப்பா பண்ணுவாங்க. முதல்நிலை போன் பேங்கிங் அதிகாரியால பண்ண முடியாததை எஸ்கலேஷன் ஆபீசரும் டீம் லீடர் லெவல் ஆபீசர்ஸும் பண்ணுவாங்க. நீங்க போன் பேங்கிங்ல முதல்நிலை அதிகாரி கிட்ட தான் பேசுறீங்க, ஒரு சாதாரண கிளர்க்கும் அதுதான் அவங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல் எஸ்கலேஷன் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லா சார்ஜஸையும் ரிவர்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ யாருமே கிரெடிட் கார்டுல சார்ஜஸ் விழுந்துருச்சு, நான் சார்ஜஸ் பே பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இப்ப கூட சொல்றேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கிரெடிட் கார்டுல சார்ஜ் வாங்கியிருந்தா கூட அந்த சார்ஜை கூட திருப்பியும் இன்று நீங்க ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அந்த சார்ஜையும் ரிவர்சல் வாங்கிடலாம் பேங்க்ல இருந்து. கண்டிப்பா பேங்க் உங்களுக்கு சார்ஜஸ் ரிவர்சல் பண்ணும். நீங்கள் பேசுவதில் தான் இருக்கு வங்கி பிரதிநிதி கிட்ட. நீங்க தெரியப்படுத்துங்க, எனக்கு இந்த கார்டு இப்ப வேண்டாம், எனக்கு இவ்வளவு சார்ஜஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எதனால கேட்பாங்க. அப்ப இந்த சார்ஜஸ் நாட்டு சொல்லுங்க, இந்த சார்ஜஸ் நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சார்ஜஸ் ரிவர்சல் பண்ணுவாங்க. இதுதான் ரிவர்சல் பத்தி இருக்கக்கூடிய விஷயம். நம்ம எப்படி பேசுகிறோம், எதனால பணத்தை கட்டல அப்படின்னு நம்ம நியாயமா ஒரு காரணம் வச்சிருக்கோம், எனக்கு அந்த சார்ஜ் இருக்குன்னு தெரியல, இது தெரியாம தான் நடந்திருக்கு, எனக்கு கண்டிப்பா இந்த சார்ஜ் ரிவர்சல் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது எந்த சார்ஜா இருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் ரிவர்சல் பண்ண மாட்டாங்க. அது என்ன சார்ஜ்னு பாத்தீங்கன்னா கேஷ் அட்வான்ஸ் ஃபீ. அதாவது கிரெடிட் கார்டின் மூலமாக பணம் எடுத்தால் வரக்கூடிய சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜர் ரிவர்சலை எடுக்க மாட்டாங்க நிறைய வங்கிகள். அது எடுத்தாலும் ரெக்வஸ்ட் டிக்ளைன் ஆயிடும், அது மட்டும்தான் ரிவர்சல் பண்ண முடியாது. மற்றபடி எந்த சார்ஜா இருந்தாலும் நீங்க ரிவர்சல் வாங்கலாம். தயவு செய்து ரிவர்சல் வாங்காம விட்டுறாதீங்க. எந்த வருடத்தில் நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டுல சார்ஜ் இருந்தாலும் இப்ப போய் கூட நீங்க கேட்டா அந்த சார்ஜ் ரிவர்சல் எனக்கு வேணும்னு வங்கி அதிகாரிகள் அதை மறுக்க முடியாது. தயவு செய்து இதை பயன்படுத்தி உங்களோட சார்ஜ் நீங்க எவ்வளவு கட்டிருக்கீங்களோ அந்த ரிவர்சலா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.